பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழாவையொட்டி டெல்லியில் உள்ள அறிவாலயத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். இந்த நிலை காட்சிகளை பார்க்கலாம். My good wishes to all of you on this celebratory day and thank you. டெல்லியில் திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரசினுடைய தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வந்து அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதியினுடைய படத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அது குறித்த நேரலை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்திலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள அறிவாலயத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து உடனுக்குடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ், அவரோடு பேசலாம். ராஜீவ், இந்த மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? தொடர்ந்து சோனியா காந்தி செய்தியாளர்களையும் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். என்னென்ன விஷயங்களை பேசினாங்க? டெல்லி அறிவாலயத்தில் கலைஞர் 100ஆண்டு விழா நிறைவு விழாவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து சோனியா காந்தி இதில் வந்து கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார். மற்ற கட்சிகளை பார்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ராஜா அவர்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்கின்றார். அதே போல சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ராம்கோபால் அவர் பங்கேற்று தற்போது கலைஞரினுடைய திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். மட்டுமல்லாமல் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு அனைவரும் வந்துட்டு இந்த விழாவில் பங்கேற்று கலைஞருடைய திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். சோனியா காந்தியை பொறுத்த வரை வந்துட்டு திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்பு கலைஞரின் நினைவு கூறும் வகையில அவர் வந்துட்டு பேட்டி அளித்திருந்தார். குறிப்பாக அவர் உடனான அந்த நினைவுகள் தொடர்பாக வந்துட்டு அவர் குறிப்பிட்டு இன்றைய தினம் அவர் வந்து மரியாதை செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில ராகுல் காந்தி, கார்கே அவர்களும் வந்துட்டு கலந்து கொள்ள இருந்ததாக திட்டமிடப்பட்ட இந்த நிலையில தற்போது சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு மரியாதை செலுத்தினார்கள். அடுத்தடுத்த தலைவர்கள் வந்துட்டு கலைஞருடைய திருவுருவப் மரியாதை செலுத்திய பின் அவருடனான அந்த நினைவுகள் குறித்து அவரை நினைவு கூறும் வகையில தங்களுடைய அந்த கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்து வராங்க. கார்த்திகா, டெல்லியில் திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு சோனியா காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.